ராதாகிருஷ்ண நகர் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சகோதரி வெண்ணிலா தாயுமானவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று அவங்க பேசின காணொலியை நீங்க பாருங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு வாக்கு கொடுக்கலாமா, இது போன்ற பல்வேறு போராட்டங்களை அவங்க முன்னெடுத்திருக்கிறாங்க. இயற்கை ஆர்வலர், சமூக ஆர்வலர், பல்வேறு நாம் தமிழர் கட்சி சார்பில் போராட்டங்களை முன்னெடுத்து அதற்கான வெற்றிகளை பலதையும் பெற்ற ஒரு சமூக ஆர்வலர். இந்த காணொலியை பாருங்க. உங்க வாக்கை கண்டிப்பா அவருக்கு ராதாகிருஷ்ணன் நகர் மக்கள் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். இந்த காணொலியை பாருங்க. ஆர்கே நகர், பெரம்பூர் இந்த தொகுதிக்கு உட்பட்டு இந்த குப்பை கிடங்கு வருது. இந்த குப்பை கிடங்கால ஏற்படுற பாதிப்பு அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு தீவிரத்தன்மை கொண்ட ஹசார்டஸ் நச்சுத்தன்மை கொண்ட பாதிப்புகள் இந்த எரிவுலைனால உண்டு. நிறைய வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல கைவிடப்பட்ட ஒரு திட்டம், இந்தியாலேயே பிற மாநிலங்கள்ல கைவிடப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு திட்டம். இது எப்படி நம்ம ஸ்டெரிலைட் அப்படிங்கிற ஒரு நச்சு ஆலையை எதிர்த்து போராடி மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளானதுக்கு அப்புறம் அதோட தீவிரத்தன்மையை உணர்ந்து மக்கள் திரண்டு ஒரு போராட்டமா அதை ஒரு இயக்கமா மாத்தி அந்த ஆலையை மூட வச்சாங்களோ, அது போலவே அரசை எதிர்த்து இங்குள்ள மக்கள் போராடி இழுத்து மூடப்பட வேண்டிய ஒரு திட்டம் தான் இது. இந்த மாதிரி ஒரு லேண்ட் ஃபில், ஒரு இன்சினரேட்டர் சிஸ்டம் இருக்கணும்னா குறைஞ்சது 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள குடியிருப்பு பகுதி இருக்கக்கூடாது. இதுதான் லா. ஆனா இங்க நீங்க பாத்துக்கோங்க, காட்டுங்க, இத நீங்க இங்க பாக்குறீங்க குப்பை கிடங்கு, இங்கேயே உங்களுக்கு வீடு எல்லாமே இருக்கு. காணொலியை பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். சற்று சிந்திங்க ராதாகிருஷ்ணன் நகர் மக்களே. அடுத்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலில் இவங்க தான் உங்க தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். உங்கள் வாக்குகளை கொடுத்து அவர்கள் கரங்களை பலப்படுத்துங்க. உங்களுக்காக பல நல்ல திட்டங்கள் அவங்க வகுத்து வச்சிருப்பாங்க. கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி செய்யும். இதை நம்பி வாக்களிங்க. வெண்ணிலா தாயுமானவர் அவர்களை வெற்றி பெற செய்யுங்க. உன் மகனுக்கு ஒரே ஒரு ஓட்டை போடு, ஒரே ஒரு ஓட்டு இந்த விவசாய சின்னத்துக்கு போட்டுட்டு நீ விளைக்க நாட்டை நான் எப்படி கொண்டு போறேன்னு மட்டும் பாரு. அதுக்காக ஓட நடக்க உடம்புல தெம்பு இருக்கும் போதே அதிகாரத்தை இந்த மகன்கிட்ட கொடுத்துரு. இல்ல நீ தெருவோடு நின்று திருவோடு ஏந்தி பிச்சை எடுப்ப, உனக்கு முன்னாடியோ பின்னாடியோ கூட்டத்துல நானும் சேர்ந்து எடுப்பேன். அந்த நிலைமை வரும், பாத்துக்க.